ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யஸ்ரீ விலாக்ஸ். கலைஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். தீபாவளி ஸ்வீட் தாங்க ஸ்பெஷல். சிம்பிளான ரெசிபி, ஆனால் காஸ்ட்லியான ஸ்வீட்டு. பாதாம் இல்லைனா நம்ம முந்திரி யூஸ் பண்ணி நம்ம வீட்லேயே ஸ்வீட் பண்ணலாம். ஒரு கப் அளவு நம்ம பாதாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு கப் அளவு மில்க்கு, ஒரு கப் அளவு சுகர் எடுத்துக்கலாம். மில்க்கு தேவையான அளவு சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு கப் அளவு சுகர் நான் கொஞ்சம் எக்ஸஸாக போட்டிருக்கேன் ஸ்வீட்னஸ்க்காக. அதுக்கப்புறம் நெய் சேர்த்துட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். 15 to 20 minutes நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கனமான பாத்திரத்தில் வச்சு நம்ம இதை செய்கிறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் அடிப்பிடிக்காது. இந்த மாதிரி நெய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா ஸ்வீட் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கொஞ்ச நேரத்திலே கெட்டியாயிடும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ரொம்பவே ப்ரிசர்வேட்டிவ்ஸை சேர்க்காம, எசன்ஸ் எதுவும் சேர்க்காம வீட்லேயே ஹெல்த்தியான ஸ்வீட் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா திக்காக சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு இதை மேலே ஊற்றியதுக்கப்புறமா சமமாக தட்டி எடுத்துக்கலாம். வெது வெதுப்பாக இல்லைனா கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இதை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது ரெடி பண்ணதுக்கப்புறம் மேலே கார்னிஷிங்காக நான் கொஞ்சம் பிஸ்தா பருப்பும் அதுக்கப்புறம் பம்கின் சீட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட விருப்பம், மேலும் முந்திரி பருப்புலேருந்து எது வேணாலும் கார்னிஷ் பண்ணிக்கலாம். வீட்லேயே ஈஸியாக ஹெல்த்தியான ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி தீபாவளிக்கு நீங்களும் ஸ்வீட் ரெசிபீஸை செஞ்சு என்ஜாய் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஃபர்தர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு கலைஸ் கிச்சன் ஃபாலோ பண்ணிக்காங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் பாதாம் பருப்பு எடுத்துகிட்டு அதில் ஸ்வீட் செஞ்சுருக்கேன். இதில் 400 கிராம்ஸ்க்கு மேலேயே ஸ்வீட் இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.